தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மே 2ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மே 3ஆம் தேதி முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மே 6ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை. மே 3ஆம் தேதி வரை அடுத்த 3 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். 4ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை அதுக்கு அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். மே 5ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மே 3ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மே 5ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 39 முதல் 43 டிகிரி செல்சியஸ், இதர தமிழக மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ், கடலோர தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 36 முதல் 39 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். ஈரப்பதம். மே 5ஆம் தேதி வரை காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் 30% முதல் 50%ஆகவும், மற்ற நேரங்களில் 40 முதல் 70%ஆகவும் இருக்கக்கூடும். வெப்ப அலை பற்றிய முன்னெச்சரிக்கை. மே 3ஆம் தேதி வரை அடுத்த 3 தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனலுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், தென்காசி மாவட்டம் ஆயன்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம் 7 கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, கன்னியாகுமரி மாவட்டம் கோயில்போருலை, கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், தேனி மாவட்டம் பெரியாறு தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிலை, கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு, விருதுநகர் மாவட்டம் பத்திரா இருப்பு, விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் பெரியாறு அணை தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பொதுவாக இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் மிக குறைவாக இருந்தது. ஏனைய கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பருமத்தியில் 42.5 டிகிரி செல்சியஸ், ஈரோட்டில் 42.2 டிகிரி செல்சியஸ், திருப்பத்தூரில் 41.8 டிகிரி செல்சியஸ், வேலூரில் 41.6 டிகிரி செல்சியஸ், திருச்சியில் விமான நிலையம் 41.3 டிகிரி செல்சியஸ், சேலத்தில் 40.8 டிகிரி செல்சியஸ், மதுரையில் விமான நிலையத்தில் 40.6 டிகிரி செல்சியஸ், தருமபுரி, மதுரை நகரம், திருத்தணியில் 40.1 டிகிரி செல்சியஸ், நாமக்கல் மற்றும் தஞ்சாவூரில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதர தமிழக உள் மாவட்டங்களில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 முதல் 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலை பகுதிகளில் 23 முதல் 30 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் 39.4 டிகிரி செல்சியஸ் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 36.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.